தனியா டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற பொண்ணா? அப்போ உங்களுக்கு சரியான பிளேஸ்னா அது துபாய் தான். இது மார்க்கெட்டிங் இல்லங்க. 2025ல டிராவல் இன்சூரன்ஸ் கம்பெனியான இன்சூர் மை ட்ரிப் நடத்தின ஆய்வுல வெளியான அதிர்ச்சி தகவல். இந்த கம்பெனி 62 நாடுகள்ல இருக்கிற மக்கள் கிட்ட இந்த ஆய்வு நடத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நாடு ரொம்பவே கெட்டு போயிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. எங்கனாலும் தனியா போகவே முடியல. ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கூட ஒன்னா போக முடியல. அப்படிப்பட்ட சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுதான் பெண்கள் தனியா பயணம் செய்ய பாதுகாப்பான நகரம் எதுன்னு இவங்க ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. இதுல பல கேள்விகள் பொதுமக்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்படி எடுக்கப்பட்ட சர்வேல தான் ஒரே ஆண்டுல 2வது இடத்துல இருந்து பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான நகரமா துபாய் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா துபாய்ல கிரைம் ரேட் ரொம்பவே கம்மி. அது கூடவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பெண்களுக்கான தனிப்பிரிவு அதிகமா இருக்கு. இதுதான் துபாயோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாவே பார்க்கப்படுது. இவங்க பொதுமக்கள் கிட்ட ஒரு 3 கேள்விகளை கேட்டு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னா, பெண்கள் இரவு நேரத்துல நடக்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அங்க ரொம்பவே பாதுகாப்பா உணர்றாங்களா? அதே மாதிரி ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடுகள் அங்க பார்க்க மாட்டாங்க. இது கூடவே பெண்கள் அவங்க நினைச்சத சுதந்திரமா செய்யலாம். இந்த எல்லா கேள்விக்குமே ஓவராலா 10க்கு 7.71 ஸ்கோர் பண்ணி துபாய் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா துபாயில இருக்கிற மெரினாவை சுத்தினாலும் சரி, பூஜ் கலிஃபாவை சுத்தினாலும் சரி, நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்குமா. எங்க பெண்கள் தனியா போகணும்னு நினைச்சாலும் எல்லாருடைய பயம் அது பாதுகாப்பானதா அப்படின்றது தான். ஆனா இந்த இடத்துக்கு எந்த ஒரு பெண்ணும் தனியா நம்பிக்கையோட பாதுகாப்பா போகலான்னு சொல்லப்படுது. சரி, இந்த சர்வேல 2வது பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, போலந்து நாட்டுல இருக்கிற கிரக்காவ் மற்றும் 3வது இடத்துல ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற மேட்ரிட் தான் இடம் பிடிச்சிருக்கு.